ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினியா அப்டேட்ஸ். ஆதிரை நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் சீசன் 1 ஆதிரை கேரக்டரை மறக்க முடியுமா? சத்தியமாக யாராலையுமே மறக்க முடியாது. மீண்டும் அந்த ஒரு ஃபேமிலி வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஓகே ஆதிரை கம்பேக் கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி ஃபேஸஸ் இருக்கும். பட் ஆனால் அவங்க வந்து கம்பேக்லாம் கொடுக்கல. ஜஸ்ட் அந்த ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அண்டு எதிர்நீச்சல் அந்த செட்டுக்கும் போயிருக்காங்க. அங்கே இருக்க ஃபேமிலி கூடயும் ஒரு ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஆதிரையை அவங்க செகண்ட் பார்ட்டில் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து விஜய் டிவியில் ஒரு சீரியலில் தனம் அப்படிங்கிற சீரியலில் ஹீரோயினாக பண்ணதுனால அங்கே கம்பேக் கொடுக்க முடியல. அது அப்படியே போச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அவங்க கம்பேக் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி அவங்க போட்ட கமெண்ட் மூலிமா தெரிய வருது. கேப்ஷன் மூலிமா மை ஃபேவரேட் செட் மை ஃபேவரேட் பீப்புள் ஃபைனலி ஆதிரை பேக் டு ஹர் அம்மா ஹவுஸ் நாட் இன் சீரியல். ஆதிரை வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கா, ஆனால் சீரியலில் கிடையாது அப்படிங்கிறத அவங்கள மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மை ஹார்ட் இஸ் ஸோ ஃபுல், என்னோடய ஹார்ட்டு ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. சிங் டேனிஸ் வேகிங் டெய்ல் சைட் இட் ஆல். அதாவது அது மட்டும் அவங்களோட ஃபேவரேட் செட்டுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, ஃபேவரேட் பீப்புள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சம் பிளேசஸ் அண்ட் சம் பீப்புள் வில் ஆல்வேஸ் ஹாவ் எ ஸ்பெஷல் பிளேஸ் இன் யுவர் ஹார்ட் அண்ட் திஸ் த ஒன் ஆஃப் தம். அதாவது ஒரு சில பேருக்கு சம் பிளேசஸும் அண்ட் பீப்புளும் வந்து எப்போயுமே நம்மளுக்கு ஸ்பெஷல் பிளேஸாக இருக்கும் நம்மளோட ஹார்ட்டில். அது எனக்கு வந்து இந்த இடம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ரீவிசிட்டட் மை ஹாப்பி பிளேஸ் ஆஃப்டர் இயர்ஸ் அண்ட் இட் ஸ்டில் ஃபீல் லைக் ஹோம். அதாவது திரும்ப அந்த பிளேஸை வந்து ரீவிசிட் பண்ணியிருக்கோம் 1 இயருக்கு அப்புறம் எனக்கு திருப்பி அதே மாதிரி ஒரு ஹோம் ஃபீல் லைக் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெனி பியூட்டிஃபுல் மெமரிஸ், என்லெஸ் லாஃபர் அண்ட் ஸோ மச் லவ். கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி மொமெண்ட் அண்ட் எவ்ரி பர்சன் ஹூ மேட் திஸ் ஜர்னி அன்ஃபர்கெட்டபிள். நிறைய பியூட்டிஃபுல் மெமரிஸ், லாஃபர். ஸோ இந்த மறக்க முடியாத அனுபவத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்த ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆதிரையா திரும்பி வருவாங்க அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்து காத்துட்ருந்தாங்க. பட் அவங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு விசிட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க பீப்புள்ஸையும் அந்த செட்டுக்கும் 1 செகண்ட் வந்துட்டு போயிருக்காங்க. அதை தான் வந்து அவங்க ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் பிளேஸ் அவங்களுக்கு லைஃப்பில் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஷேர் பண்ணியிருந்த பிக்சர்ஸ் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை பை.